Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் செகண்ட் மிட்டம் டெஸ்ட் சயின்ஸ் மாடல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இது ப்ரீவியஸ் இயர் நடந்த கொஷின் பேப்பர். சில டிஸ்ட்ரிக்ட்டுக்கு எக்ஸாம் வந்து செகண்ட் மிட்டம் டெஸ்ட் முடிச்சிட்டிங்க. ஃபர்தராக சில டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இப்போ கண்டினியூ ஆகிட்டுருக்கு. ஸோ அவங்களுக்கு இது மற்றவங்கெல்லாம் வந்து ஹாஃப் இயர்லிக்கு நெக்ஸ்ட் ப்ரொஃபஷன்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த சயின்ஸில் பார்த்தீங்கன்னா ஓவரால் 50 மார்க்ஸ். எப்போவுமே சயின்ஸில் எப்படி படிக்கணும், நம்ம ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸ் ஃபுல்லாக ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் ஃபுல்லாக முடிச்சிடுங்க. அடுத்து ஃபிசிக்ஸில் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இல்லையா, ப்ராப்ளம் சம்ஸ் இருந்ததுன்னா அதை பாருங்கள். கெமிஸ்ட்ரிலையும் இந்த சேம் திங். பயாலஜியை பொறுத்த வரைக்கும் ட்ராயிங்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஓகே, ட்ராயிங்கை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதோட பார்ட்ஸோட தரோவாக படிச்சிருங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா கொஷின் ஆன்சர்ஸில் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மார்க் பண்ணியிருப்போம். சப்போஸ் நீங்கள் அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இல்லாமல் நீங்கள் படிக்கிறீங்க அப்படிங்கன்னா நீங்கள் என்னென்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு வாட் இஸ் மீன் பை, டெஃபினிஷன், ஸ்டேட், அந்த மாதிரி இருக்கக்கூடிய கொஷின்ஸை ஃபுல்லாக படிச்சிடுங்க. அதே மாதிரி டிஸ்டிங்விஷ் பிட்வீன், டிஃபரன்ஷியேட் பிட்வீன், டிஃப்ரென்சஸ் பிட்வீன், இந்த மாதிரி பேட்டர்ன் இருக்கக்கூடிய கொஷினை கம்பல்சரி மிஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப், யூசஸ் ஆஃப், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப், இதெல்லாம் 5 மார்க்கில் கேட்பாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் அப்படின்னு வரக்கூடியது டீட்டெயில், அடுத்து டெரிவேஷன், இந்த மாதிரி இருந்ததுன்னா கம்பல்சரி அதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. தரோவாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் அந்த கொஷின்ஸை மட்டும் எக்காரணத்தை கொண்டு ஸ்கிப் பண்ணாதீங்க. நிறைய பேர் நம்ம வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்தடுத்து 8th ஸ்டாண்டர்ட் வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஒரு, ஏன்னா உங்கள் சப்போர்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சால் தான் நான் அடுத்து 8th ஸ்டாண்டர்ட் வீடியோஸ் போட முடியும். நிறைய பேர் கேட்குறீங்க 8th போடலன்னு போட்டால், ஆனால் நீங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ ப்ளீஸ் நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா ஓகே, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்றத நான் வந்து புரிஞ்சுட்டு அடுத்தடுத்து ஃபர்தர் 8th ஸ்டாண்டர்ட் வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள். 1 மார்க்ஸ் பார்த்திங்கன்னா 10 இருக்குது. ஓகேங்களா, 10 கொஷின்ஸ் 1 மார்க். ஸோ 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 10 அவுட் ஆஃப் 10 வாங்கணும். அந்த அளவுக்கு உங்களோட ப்ரிப்ரேஷன் இருக்கணும், நம்மளோட எய்மாகவும் இருக்கணும். பார்ட் 2, ஆன்சர் த ஃபாலோயிங், ஆன்சர் எனி 10 2 மார்க் கொஷின்ஸை பாருங்கள். வாட் இஸ் எர்த்திங். அடுத்து 1 மார்க் படிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸை நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஸோ 2 மார்க்ஸ் வந்து நம்மளால் இப்போ ஆன்சர் பண்ண முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா வாட் இஸ் எலக்ட்ரோப்ளேட்டிங், 2 மார்க்ஸ். அடுத்து 1 மார்க்ஸ் படிச்சிருக்கிறதுனால 14th நம்மளால் அட்டன் பண்ண முடியும். அடுத்து வாட் ஆர் த ஹசார்ட்ஸ் ஆஃப் நாய்ஸ் பொல்யூஷன், 5. அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆனோட் ரேஸ், 6th கொஷின். நெக்ஸ்ட்டு ஃபில் இன் த பிளாங்க்ஸ், ட்ரூ ஆர் ஃபால்ஸ், 7 8. அடுத்து வாட் இஸ் கிரேனியம் 9 கொஷின். டிஃப்ரென்ஷியேட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன பேட்டர்னில் நம்மளால் 10 கொஷின் அட்டன் பண்ண முடியும். சில டைம் இந்த மாதிரி கேட்காம கூட அதில் அட்லீஸ்ட் ஒரு 50% அட்டன் பண்ணுற மாதிரியாவது நம்ம இது வந்து கவர் பண்ணலாம். எப்படின்னா வாட் இஸ் மீன் பை, வாட் ஆர், ஸ்டேட்மெண்ட்டு, டெஃபினிஷன், டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன், டிஸ்டிங்விஷ் பிட்வீன், ப்ராப்பர்ட்டிஸ், யூசஸ், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப், இந்த மாதிரி பேட்டர்ன் இருக்கக்கூடிய கொஷினை கம்பல்சரி எக்காரணத்தை கொண்டும் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க சயின்ஸில். நெக்ஸ்ட்டு பார்ட் 3ல் பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஷின். எக்ஸ்பிளைன் வித் பிக்சர் ஹவு கோல்ட் லீஃப் எலக்ட்ரோஸ்கோப் ஒர்க்ஸ். ஓகேங்களா, கோல்ட் லீஃப் எலக்ட்ரோஸ்கோப் ஒர்க்ஸ் அந்த கொஷின். ஆர் எக்ஸ்பிளைன் சீரீஸ் அண்ட் பேரலல் சர்க்யூட். இது ரெண்டுமே ரிப்பீட்டடாக கேட்டிருக்கக்கூடிய கொஷின். இம்பார்ட்டண்ட்டில் நம்ம ஸ்கிப் பண்ணவே கூடாதுன்றது நம்ம ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, நம்ம மார்க் பண்ணியிருப்போம். அடுத்து 25ல் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த வேலன்சி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் கெமிக்கல் ஃபார்முலா ஃபார் த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஆர். ஸோ இது ரெண்டுத்தில் கெமிஸ்ட்ரியில் எது உங்களுக்கு கிளியராக தெரியுமோ அதை நீங்கள் எழுதலாம். வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் skeleton இன் ஹியூமன் பாடி, ஆர் நேம் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜாயின்ட்ஸ், கிவ் ஒன் எக்ஸாம்பிள் ஃபார் ஈச் டைப். ஸோ நம்மளோட இம்பார்ட்டன்ட் கொஷின் நீங்கள் ஃபுல்லாக ஒரு கொஷின் விடாமல் நீங்கள் வந்து தரோவாக இருந்தீங்கன்னா இந்த கொஷின் பேப்பரை வித்தவுட் சாய்ஸில் எல்லா கொஷினுமே நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு நீங்கள் தரோவாக இருப்பீங்க. ஏன்னா எல்லா கொஷின்ஸுமே நம்ம அதில் கவர் பண்ணிட்டோம். எந்த கொஷின் வந்து அட்டன் பண்ணலாம், எந்த கொஷின் வந்து சாய்ஸில் விடலாம் அப்படின்ற கன்ஃபியூஷனே உங்களுக்கு வந்து ஒரு ஏற்படும். சரிங்களா, அதனால் அந்த கொஷின்ஸ் எக்காரணத்தை கொண்டு எந்த கொஷினுமே இம்பார்ட்டன்ட் கொஷின் ஸ்கிப் பண்ணாதீங்க. 1 மார்க்ஸ் ஃபுல்லாக தரோவாக பார்த்துக்கோங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.